மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை அண்ணா சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். டிராபிக்கில் சிக்காமல், சிக்னலில் நிற்காமல் வாகனங்கள் சிட்டாய் பறப்பதற்கு மெகா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. சென்னையின் மிக முக்கியமான சாலை என்றால் அது அண்ணா சாலைதான். திருவல்லிக்கேணி சந்திப்பு முதல் கிண்டி வரையிலான சாலையுடன் பல்வேறு முக்கிய பகுதிகளில் இருந்து வரும் சாலைகள் இணைவதால் அந்த சாலை சந்திப்புகளில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும். ஒரு முனையில் இருந்து சாலையின் மறுமுனைக்கு செல்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். இந்த பிரச்சனையை போக்கும் வகையில் அண்ணா சாலையில் மேம்பாலம் அமைப்பது குறித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தி வந்தது. இந்த நிலையில் கடந்த 2022-23 ஆண்டுக்கான நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் ஏவ வேலு மெகா திட்டம் ஒன்றை அறிவித்தார். சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் எல்டாம் சாலை சந்திப்பு, SIT கல்லூரி சாலை சந்திப்பு, செனட்டாப் சாலை சந்திப்பு, நந்தனம் சந்திப்பு, CIT நகர் சந்திப்புகளை கடந்து சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் வரை உயர்மட்ட சாலை, அதாவது மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் இதனால் தடையற்ற சீரான வாகன போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து தேனாம்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை வரையிலான 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழித்தடங்களை கொண்ட உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க 620 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உயர்மட்ட சாலைக்கான கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள் ஏவ வேலு, மா சுப்பிரமணியன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயர்மட்ட சாலையில் இருந்து வரும் அழுத்தம் அண்ணா சாலையின் கீழ்ப்பகுதியில் உள்ள மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைகளை சிறிதளவும் பாதிக்காத வகையில் பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், IIT மெட்ராஸ் வல்லுநர்கள், இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருடன் கலந்தாலோசிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பாலத்தின் அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இருபுறங்களிலும் இரும்பினால் ஆன முன்வார்க்கப்பட்ட உபகரணங்களை கொண்டு பணிகள் நடைபெற உள்ளன. மேலும் மண்ணின் தாங்கும் திறனை நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு மேம்படுத்தி அடித்தளம் அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது. இந்த பணிகளை 24 மாத காலத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைந்துள்ள பகுதியில் கட்டப்படும் முதல் மேம்பாலம் சென்னையில்தான் அமைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் கட்டுமான பணிகள் முடிவடைந்து மேம்பாலம் திறக்கப்பட்டால் தேனாம்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டைக்கு 3 முதல் 5 நிமிடங்களுக்குள்ளாகவே சென்று விடலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.